Dear 12th standard students, in this video we are going to learn the fifth sum from the exercise 5.5. The question is parabolic cable of a 60-meter portion of the roadbed of a suspension bridge are positioned as shown below. So here the suspension bridge diagram கொடுத்திருக்காங்க. Vertical cables are to be spaced every 6 meter along this portion of the roadbed. So the vertical cable இருக்கு 6 meter gapல ஒரு vertical cables அப்படியே fix பண்ணிருக்காங்க. Calculate the length of the first two of these vertical cables. ஸோ இங்கே 16 இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க டோட்டல் ஹைட்டு. இந்த லைன் நமக்கு இந்த டயக்ராமில் இருக்காது. திஸ் ஷுட் பி டேக்கன் அஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் த வெர்டெக்ஸ், திஸ் இஸ் த ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்? ஸோ டோட்டலாக இங்கே 60 மீட்டர் கொடுத்துருப்பாங்க த வைட் ஆஃப் திஸ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜி. அதில் இது 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் 30, திஸ் இந்த டிஸ்டன்ஸ் 16 மீட்டர் இருக்கும். அதில் இந்த 3 மீட்டரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 13. ஸோ த பாயிண்ட் இஸ் 30,13. Calculate the length of the first two vertical cables சொல்லிருக்காங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வெர்டிகல் கேபிளோட ஹைட் கண்டுபிடிக்கணும். பட் நான் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் 6 ஆகும். இந்த குட்டி கேப் இருக்கு இல்லையா, அந்த சின்ன கேப் அதை y1 னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை 6, y1. ஸோ இந்த பாயிண்ட்டை 12, y1 y2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு தான் நம்ம y1 y2 கண்டுபிடிக்க போறோம். ஸோ the parabola is open upward, so the equation is x square equal to 4ay. The known point is 30, 13. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Substitute பண்ணா you will get the value of 4a as 900/13. Substitute this value in this equation 1. You will get x square is equal to 900/13y. So இந்த மாதிரி equation போய் மாறிடும். So இப்போ ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 6, y1 இங்க போட்டீங்கன்னா 6 square is 36 equal to 900/13 into y1. The 900/13 inside கொண்டு வந்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 13/900. இப்போ பாருங்க இது அழகா நான் சொல்ற மாதிரி கேன்சல் பண்ணுங்க. 9 டேபிள் அடிச்சீங்கன்னா இது 4 டைம்ஸ், இதை 9 டேபிள் அடிச்சீங்கன்னா 100 டைம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணாதீங்க. 4 into 13 gives 52. 52 100ஆல் டிவைட் பண்ணா you will get 0.52. ஸோ நான் 100ஆல் டிவைட் பண்ணுறதுனா ஈஸியாக இருக்கும். ஸோ 2 digits தள்ளி டெசிமல் வச்சாச்சு. ஸோ this is the length of this small gap. ஸோ total height என்னது 3 meter plus 0.52. that gives the height of the vertical cable. So 3 meter plus 0.52 gives the answer as 3.52. So 3.52 is the height of the first vertical cable. The second vertical cable 12, y2. இப்போ இங்க இருந்து the distance 12 இல்லையா? So 12, y2 எடுத்துக்கிறோம். 12 square equal to 900/13 y2. So 12 square பண்ணினா 144. இதை அங்க reciprocate பண்ணா 13/900. Again that gives 2.08. 100 இருந்தால் 2 digits தள்ளி decimal வச்சுக்கணும். So again you have to add this 2.08 with 3. Add பண்ணினா 5.08. This is the height of the second vertical cable.